இப்போ ரூத் என்ன சொல்றா, அந்த களத்துல என்னெல்லாம் நடந்ததுன்றது விவரமா நகோமிக்கு சொல்றா. அதுக்கு நகோமி என்ன சொல்றா, சரி நீ பொறுமையா இரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான் என்று கூறுகிறாள். போவாசை நன்றாக புரிந்து வைத்திருந்தாள் நகோமி. போவாசை விட நெருங்கின உறவுக்காரன் எலிமெலேக்குக்கு இருப்பது நகோமிக்கும் நன்றாக தெரியும். ஆனால் தன் மருமகளை போவாசிற்கு மணமுடிக்கவே நகோமி விரும்புகிறாள். இதற்கு காரணம் அவன் மிகுந்த ஆஸ்தியோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கிறான் என்பதல்ல. ஏனென்றால் மற்ற உறவுக்காரனும் நல்ல வசதியோடு தான் இருக்கிறான். அதனால்தான் எலிமெலேக்கின் வயல் நிலங்களை நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று கூறுகிறான். ஆனால் போவாஸ் நல்ல குணநலன்களை உடையவனாயும் இருக்கிறான் என்பதால் தான் நகோமி போவாஸை தேர்ந்தெடுக்கிறாள். எனவே நகோமியும் ரூத்தும் போவாசின் வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். பல நாட்கள் காத்திருந்தோம், இன்று ஒரு நாள் பொறுமையாயிருப்போம் என்று இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலே ரூத்தின் பொறுமையை பாருங்கள். ரூத் பல இடங்களில் பொறுமையாக தான் செயல்படுகிறாள். அவளுடைய பொறுமையை ஒரு இடத்திலே நன்றாக